கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களிலே நாம் பாக்கியவான்கள் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை நாம் டெய்லி தியானித்து வருகிறார். ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தியானிக்காமல் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாக்கியவான்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி தானாய் வரும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு பாக்கியவான்களை காண்பித்து, ஆமென், அந்த பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோமா என்று நிதானித்து பார்த்து திருந்த வேண்டிய காரியங்களை திருந்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:7. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய அக்கிரமங்கள், நாம் செய்ததான அக்கிரமமான காரியங்கள், ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில வந்த அக்கிரம செயல்கள், இது எல்லாம் யாருக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, பிறருக்கு செய்த தீமையான அக்கிரமமான காரியங்கள் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லியிருக்கு, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குதானே. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மூடப்பட்டது என்றதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்போ ஆமென், ஸ்தோத்திரம். பாவத்தில் வாழுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலும் அசுத்தத்திலும் உளையான சேற்றிலும் கிடந்து வாழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நாமும் உளையான சேற்றிலும் பாவத்திலும் கிடந்து நம்மை தான் கர்த்தர் இப்போ வேறு பிரித்து ரட்சித்து ஆமென் வைத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாவங்கள் மூடப்பட்டது என்று சொன்னால் அந்த பாவங்கள் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. ஆண்டவர் முற்றிலும் அதை மூடி போட்டு விட்டார். இனி அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதற்கு முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு தோண்டி ஆமென், ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தை புதைக்கிறோம். ஒரு வீட்டில் ஏதோ ஒன்று, ஒரு நாய் ஏதாவது இறந்துச்சுன்னா அந்த நாய் என்ன பண்ணுறோம்? புதைக்கிறோம். புதைக்கிறத தோண்டி பார்ப்போமா? தோண்டி பார்க்க மாட்டோம், அப்படி தானே? அதே போல நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டாயிற்று. அது ஆண்டவர் மூடிவிட்டார். அதை திரும்ப திரும்ப நாம தோண்டி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஆமென், ஸ்தோத்திரம், விட்ட பாவங்கள், மூடப்பட்ட பாவங்கள், ஆண்டவர் அதை மறந்த பாவங்கள், அந்த பாவத்தை எல்லாம் என்ன பண்றோம்? தோண்டி தோண்டி எடுக்கிறோம். சிலருக்கு பாவத்தை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு ஆமென், ஸ்தோத்திரம், சுபாவம் இருக்கும். நான் அப்போ அப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருந்தேன். சாட்சி சொல்றது தப்பு இல்லை, ஆனால் எப்பவும் பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. நான் யாரு தெரியுமா? நான் அந்த காலத்தில் அப்படிப்பட்டவன், நான் இந்த காலத்தில் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி பாவத்தை குறித்து தானே மேன்மை. மூடப்பட்ட பாவத்தை திரும்ப எடுத்து நாம் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாய் தான் கக்கினதை தின்னுமா. அப்போ நாம ஆமென், ஸ்தோத்திர, பாவத்தை முற்றிலும் விட்டாச்சு. விட்ட பாவத்தை நாம் திரும்ப எடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மூடிவிட்டார். நம்முடைய பாவத்தை மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தாரே ஆனால், நம்முடைய பாவத்தை இந்த உலகத்துக்கு அவர் காட்டியிருந்தாரே ஆனால், இன்னைக்கு நம்மளை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட யாருமே, நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்ம அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 103வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103:12. அதை வாசிங்க. 103:12.
இங்க பாருங்க, இப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடி போட்டார். இப்போ மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமா என்ன பண்ணிட்டாராம், நம்முடைய பாவத்தை விலக்கி விட்டார். விலக்கப்பட்டாயிற்று. அந்த பாவம், ஒரு நாளைக்கு பாவத்தில் தான் வாழ்ந்தோம், அசுத்தத்தில் தான் வாழ்ந்தோம், உளையான சேற்றில் தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பாவத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, பாவத்தில் ஸ்தோத்திரம் மிதக்கிறவர்கள் அல்ல, பாவத்திலே நடக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய பாவத்தை கர்த்தர் விலக்கி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதனால நாம யாரு? பாக்கியவான்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான், பாவம் மூடப்பட்டவன் பாக்கியவான். பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்கிறார்னா அதை விட ஒரு பாக்கியமான காரியம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கினார். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்றாரு, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவன். அப்போ நம்முடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். இது சங்கீதத்துல தாவீது எங்க சொன்னார்னா, சங்கீதம் 32வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை தான் இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். லேலூயா. அப்போ நம்முடைய பாவத்தை கர்த்தர் எண்ணுவதில்லை, நம்முடைய பாவத்தை கர்த்தர் எடுத்து பார்ப்பது இல்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. இப்போ தாவீதை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 2 சாமுவேல் 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே ஸ்தோத்திரம் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், அந்த 13வது வசனத்தில், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் ஸ்தோத்திரம் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவத்தை நீங்க செய்வார். இந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது வந்துட்டு ஒரு ஸ்திரீயோடு கூட பாவத்துக்கு உட்படுறான். உட்படும் போது அந்த பாவத்தை அவன் செய்து அவனுடைய புருஷனை என்ன பண்ணிட்டான்னா கொண்டு போட்டு விட்டான். கொண்டு போட்டு விட்டு இவன் அந்த பாவத்தை உணராதபடி, இவன் அந்த பாவம் செய்ததை அவனுடைய வாழ்க்கையிலே அதை பெருசா எடுக்காதபடி, அந்த பாவத்தை செய்ததை பெருசா எடுக்க மூடி மறைச்சிட்டு இப்ப சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்புகிறார். நாத்தான் வேலையா நான் ஆண்டவர் பார்த்தாரு, தாவீது மனம் திரும்புவான், மனம் கசந்து அழுவான் என்று சொல்லி. ஆனால் தாவீது மனம் கசந்து அழுகிறது மாதிரி இல்லை. தாவீது டெய்லி செய்கிற ரொட்டீன் வேலையை தான் செய்துட்டு இருக்கிறார். பாவத்துக்கு ஸ்தோத்திரம் மனஸ்தாவப்படுகிற மேன்மை, பாவத்துக்கு மனஸ்தாவப்படுகிறதான அந்த இருதய பக்குவம் தாவீதுக்கு இல்லை. அப்போ தான் கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்புகிறாரு. நாத்தான் வேலை தாவீதின் இடத்துல அனுப்பி, தாவீதே ராஜாவே, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷன் இருந்தாங்க. ஒருத்தன் வந்துட்டு யாரு? ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். அப்போ ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, நிறைய மாடுகள் இருந்தது. இந்த தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை அவன் எப்படி வளர்த்தினான்னா, வீட்டில் சொந்த பிள்ளைய மாதிரி வளர்த்தினான். அவன் சாப்பிட்ற பிளேட்டில் சாப்பிட்றது, அது நீ பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் இருக்கும். அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படித்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் ஒரு மகளை போல இருந்துச்சான். யாருக்கு? அந்த தரித்திரனுடைய வீட்டில் இருந்ததான ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவன் வீட்டில் உள்ள ஸ்தோத்திரம் குடும்பத்தின் ஒரு உறவை போல வளர்த்துறான். இப்போ இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் ஒரு வழிபோக்கன் வர்றான். வழிபோக்கன் வரும்போது இவன் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் நிறைய ஆடுகள் மாடுகள் இருக்கு, அதை ஒன்றும் அவன் கவனம் செலுத்தாமல் இந்த தரித்திரனுடைய வீட்டில் உள்ள ஒரு ஆடை பிடித்து என்ன பண்ணிட்டான்? சமைத்து கொடுத்துட்டான். உடனே தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. யார் அந்த மனுஷன்?
அவன் வந்துட்டு இரட்டத்தனையாய் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் இருக்கு, தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டி 4 தனை செலுத்த வேண்டும். இப்ப தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. யாரா அப்படி பண்ணது? அவனுக்கு தான் நிறைய ஆடு இருக்கு. இவன் வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை சொந்த பிள்ளைய மாதிரி வளர்த்திட்டு இருக்கான். சிலரை பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்துட்டு நல்ல பாசமாக வளர்த்துவாங்க. காரில் போனால் காரில் கூட்டிகிட்டு போவாங்க, பெட்டில் படுக்க வைப்பாங்க. அது ஏன்? அந்த நாய்க்குட்டியை சிலவங்க சொல்லுவாங்க என்னன்னா, மனுஷனுக்கு நன்றி இல்லை ஆனால் நாய்க்கு நன்றி இருக்கு. மனுஷனுக்கு நன்றி இல்லை ஆனால் நாய்க்கு நன்றி இருக்கு. அதே போல் இந்த தரித்திரன் வந்துட்டு நாட்டுக்குட்டியை ரொம்ப பாசமாக வளர்த்திட்டு வந்தான். அப்போ தாவீதுக்கு கோபம் வந்த உடனே தாவீது எழும்புறாரு. உடனே நாத்தான் சொல்றாரு, அந்த மனுஷன் யாரியா? நீ. அந்த மனுஷன் நீ. ஏன்னா இவன் உணராதபடி இப்போ சிங்காசனத்தில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்றாரு. உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது, நீ வந்துட்டு ஒளிப்பிடத்தில் செய்த, ஆனால் அதை வந்துட்டு உன் குமாரத்திகள் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க வந்துட்டு ஸ்தோத்திரம், நீ ஒளிப்பிடத்தில் செய்தது அவங்க வந்துட்டு பப்ளிக்காக பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம், அநேக காரியங்கள் அங்கே சொல்றாரு. அப்போ தாவீது என்ன பண்றான்னா, அவன் நாத்தானுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. அவன் உடனே என்ன பண்றான்னா, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்வார். அல்லேலூயா. இப்ப தாவீது தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? ஒப்புக்கொண்டுட்டாரு. ஆமா, நான் பாவம் செய்தேன், பாவம் செய்தது உண்மைதான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தன் பாவத்தை உணர்கிறது இல்லை. தன் பாவத்தை உணர்கிறவன் யார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ யாராவது ஒரு சில காரியங்களை தப்ப சுட்டி காட்டினா, வசனத்தின் மூலமாய் பிரசங்கத்தின் மூலமாய் ஸ்தோத்திரம், யாராவது பாஸ்டர் பிரசங்கத்தின் மூலமா ஏதாவது ஒரு பாவத்தை சுட்டி காட்டினா உடனே என்ன சொல்றது? பாஸ்டர் குத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. வசனம் பேசப்படும் போது, வசனம் பிரசங்கிக்கப்படும் போது, பலிபீடத்திலிருந்து வார்த்தை வெளிப்படும் போது, பலிபீடத்திலிருந்து கர்த்தர் தருகிற வார்த்தை உங்களுக்கு வரும்போது, அந்த குறிப்பிட்ட வசனம் உங்களை குத்துதுன்னா அந்த வசனம் யாருக்கான வசனம்? உங்களுக்கான வசனம் தான். உங்களுக்கான வசனம். அந்த வசனத்தை கேட்டவுடன் உள்ளம் உடையுது. அந்த வசனத்தை கேட்டவுடன் தப்பு உணர்த்தப்படுது. அந்த வசனத்தை கேட்ட உடனே ஸ்தோத்திரம், உள்ளங்கள் மனஸ்தாபப்பட்டு அழணும்னு தோணுதுன்னா அந்த வசனம் உங்களுக்காக. பாஸ்டர்ட்ட யாரோ சொல்லி கொடுத்திருக்காரு, அதான் பாஸ்டர் குத்தி பேசுறாரு இல்ல. அப்படி வந்தால் உங்களுடைய வார்த்தை. அப்போ சொன்னா இன்னைக்கு அநேகருக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அது எப்படி அவங்க சொல்லலாம், அது எப்படி இவங்க சொல்லலாம்? அன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் சுட்டி காட்டப்படும் போது நம்முடைய பாவம் என்னன்னு நமக்கு தெரியும். நாம் செய்கிற பாவம் என்னன்னு எப்படி தெரியும்? நமக்கு தெரியும். யாரும் சொல்லணும்னு தேவையே இல்லை. இன்னைக்கு காலையில் எழும்பணும், 6 மணிக்கு எழும்பணுமா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்னெல்லாம் செஞ்சோன்னு நமக்கு தெரியும். இவ்வளவு நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில சிந்தனைகளில் பாவம், செயல்களிலே பாவம், பொறாமைகள் வந்திருக்கலாம், கோபங்கள் வந்திருக்கலாம், தீய நோக்கங்கள் வந்திருக்கலாம். தீய நோக்கம் பாவமாம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் வருகிறது யாவும் பாவமாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காரியத்தை எல்லாம் உணர்த்தும் போது நாம் தாவீதை போல ஒப்புக்கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். தாவீது நினைச்சிருந்தா ஸ்தோத்திரம் அசால்ட்டா விட்டுட்டு அந்த காரியத்துல ஸ்தோத்திரம் அவன் இருந்திருக்கலாம், ராஜா ஸ்தானத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவர் தாவீதை தன் இதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். அல்லேலூயா. அவன் உணர்த்தப்பட்டவுடன் ஒப்புக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும் போது நாம் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51வது அதிகாரம், சங்கீதம் 51வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 51 மேல இருக்கு பாருங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்போ தாவீதுடைய பாவம் நாத்தான் வேல் நிமித்தமாக உணர்த்தப்பட்டது.
தாவீது உணராமல் தன்னுடைய பாவத்திலிருந்து ராஜா வேலையை பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ உணர்த்தப்பட்ட உடனே தாவீது என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஒரு அதிகாரமே பாடிட்டார். அல்லேலூயா. அங்க நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். 51வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க மனப்பாடமா படிக்கணும். இந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும்? மனப்பாடமா படிக்கணும். மனப்பாடமா படிக்கும் போது, ஏன்னா இந்த அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையிலே பலன் தருகிறதான ஒரு அதிகாரமா இருக்கும். இந்த அதிகாரத்தை மனப்பாடமா படிக்கும்போது ஆமென் நம்ம பேசும்போது இது ஜெபமா ஏறெடுக்கப்படும். ஏதாவது பாவம் செய்தோம், மனதளவில் பாவம், ஏதாவது ஒரு பாவத்துக்கு உட்பட்டோம்னா உடனே இந்த அதிகாரத்தை எடுத்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் இதை திறந்து வைத்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா 19 வசனம் இருக்கு. 19 வசனத்திலையும் தாவீது பாவ அறிக்கை செய்து பாடினதான ஒரு பாடல். அல்லேலூயா. அப்போ இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்துட்டு மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்யல, நான் வந்துட்டு பட்சபாளுடைய மனைவியை எடுத்துக்கொண்டேன், உண்மைதான். ஆனால் அவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய புருஷனையும் கொண்டு போட்டான் இவன். ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கு விரோதமா இல்லை. இப்ப நான் எதுக்கு விரோதமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, ஒத்துக்கொள்ளணும். இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஓப்பனா உங்க கஷ்டங்கள் உங்க பாவங்கள் எல்லாம் சொல்லணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, ரெண்டாவது உள்ளது முக்கியம். சிலர் என்னன்னா அறிக்கை செய்யறாங்க, ஆனா பாவத்தை விட்டு விடுகிறது இல்ல. அறிக்கை எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்ய மன்னி 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 மன்னி, ஓகே அறிக்கை இருக்கு. ஆனா அந்த பாவத்தை விட்டு விலகுகிறோமா? அந்த பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமா வாழ்றோமா? அந்த பாவத்தோடு அறிக்கை கேட்டுவிட்டு திரும்பவும் அந்த பாவத்தோடு தான் வாழுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். விட்டு விலகுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவரீர் நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கணும். ஏன் இது அறிக்கை பண்றேன்னா, நீ பேசும்போது நீதி விளங்கணும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படி இதை நான் அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. பாவத்திலே வாழ்ந்தோம்னா ஆண்டவர் பேசும்போது பரிசுத்தம் விளங்காது, நீதி வெளிப்படாது. நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஒப்புக்கொள்வோமே ஆனால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்வார் என்று சொன்னால், பேசும்போது நீதியை விளங்க பண்ணுவார், நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து 9வது வசனத்தை பாருங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது மகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஆண்டவரே இப்ப என்னுடைய பாவங்களை நீ பாராதபடிக்கு உங்க முகத்தை மறைச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஏன்னா நாம் செய்த அக்கிரமங்கள் பெருசு, நாம் செய்த பாவங்கள் அது பெருசு, அது எண்ணி முடியாதது. ஏன்னா பாவம் செய்யும் போது கூட எந்த மனுஷனையுமே வச்சுட்டு பாவம் செய்ய மாட்டான், அப்படிதானே? யாராவது பாவம் செய்யும் போது கூட யாரையாவது வச்சுட்டு பாவம் செய்வாங்களா? இல்ல. ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற பாவம், மறைமுகத்தில் செய்யப்படுகிற பாவம், நம்முடைய தனிப்பட்ட அறையில் செய்யப்படுகிற பாவம், வெளியில பார்க்கும்போது எல்லாருக்கும் நாம பரிசுத்தவான்கள் மேன்மை மாறி தெரியும். ஆனா நம்முடைய ஒரிஜினல் எங்க தெரியுமா இருக்கும்? நம்முடைய தனிப்பட்ட அறையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட குடும்ப உறவுல, தனிப்பட்ட மனதுல தான் என்ன இருக்கும்? ஒரிஜினாலிட்டி இருக்கும். வெளியில வரும்போது அழகா வருவோம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருவோம், டிப்டாப்பா வருவோம், பார்க்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இப்போ பாத்திரம் கழுவுறீங்க, பாத்திரம் கழுவும் போது ஃபர்ஸ்ட் நீங்க எதை கழுவுவீங்க? ஃபர்ஸ்ட் எதை கழுவுவோம்? உள்ளாடி. உங்களுக்கு ஒரு பாஸ்டர் பாடம் எடுத்தாங்க பைபிள் காலேஜில். அவங்க பாடம் எடுக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் கிளாஸில் இருக்கிறோம். அப்போ என்கிட்ட கேட்டார், அவர் சைக்காலஜியாக சொன்னார் இருக்காரு, ஜோயல் நீ வந்துட்டு பாத்திரம் கழுவும், அப்போ தான் ஹாஸ்டலில் தங்கி இருந்தேன், பாத்திரம் கழுவும் போது விளக்கும் போது
நீ வந்துட்டு எந்த புறத்தை ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு விளக்குவேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் உள்ளாடி பகுதியை தான் ஃபஸ்ட்டு விளக்குவேன் அப்படின்னு. அப்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உள்ளாடி ஃபஸ்ட்டு பாத்திரத்தை விளக்குறவன் என்னத்தை விரும்புகிறானா? உள்ளான பரிசுத்தத்தை விரும்புகிறானா? முதலாவது எடுத்த உடனே வெளியே ஒருத்தன் பாத்திரம் கழுவுறான்னா அவன் என்ன விரும்புகிறானா? வெளியான அலங்காரம், புறம்பான அலங்காரம். அவனுக்கு உள்ள முக்கியம் இல்லை, உள்ளம் பரிசுத்தம் இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்த உடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் எதை தான் கழுவுவோம்? உள்ளதான் கழுவுவோம். அதே போல அடுத்துதான் என்ன பண்ணுவோம்? வெளியே சில வேளை கழுவவும் மாட்டோம். அது சுத்தமா இருந்துச்சுன்னா கழுவுறது இல்லை, அது விட்டுருவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளம் சுத்திகரிக்கப்படணும், உள்ளம் கழுவப்படணும். இயேசுவின் இரத்தத்தினால இந்த உள்ளம் கழுவப்படும் போது, இயேசுவின் இரத்தத்தினால இந்த உள்ளம் சுத்திகரிக்கப்படும் போது வெளியும் சுத்தமாகும். அல்லேலூயா. ஏன்னா உள்ள பரிசுத்தமாக்கப்படும் போது உள்ள இருந்து தானே வெளியே வரும். அது வார்த்தைகளா இருக்கட்டும், அது செயல்களா இருக்கட்டும், நம்முடைய நடக்கையா இருக்கட்டும், எந்த காரியமும் உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து தான் நினைவில் வருது. நினைவில் வந்த பிறகு அது என்ன வருது? வெளிப்படுது. அப்போ உள்ளம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது, அக்கிரமங்கள் மாறினது, ஓகே தான். ஆனால் நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம்னா ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய உள்ளங்கள் இன்னும் கழுவப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 51:3 பாருங்க, என் மீறுதல் நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்போ தாவீது சொல்றாரு, நான் செய்த பாவம் எனக்கு முன்பாகவே நிக்குது ஆண்டவரே. சிலரை பார்த்தீங்கன்னா சில பாவம் வந்துட்டு எப்பொழுது குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருக்கும். குற்ற மனசாட்சி இருந்து அந்த பாவம் செய்தோம், ஐயோ செய்துட்டோமே. ஆனால் அந்த குற்ற மனசாட்சியில் இருக்கக்கூடாது. உடனே ஆண்டோடைய சமூகத்தில் போயிடணும், உடனே அப்பா பாதத்தில் போயிடணும். எவனையும் மேன்மைப்படுத்தவும் எவனையும் பலப்படுத்தவும் என் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தூரமாய் ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனை விட்டு தூரமாய் போன இளைய குமாரன் தன்னுடைய ஆசிகள் எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவன் தூரமா போயிட்டான். ஆனா அவன் வந்த உடனே அவன் அப்பா ஓடோடி வந்து அவனை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து மோதிரம் எல்லாம் கொடுத்து பயங்கர விருந்து பண்றாங்க தானே. அதே போல நாம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது நம்மை ஆண்டவர் கட்டி அணைத்து முத்தம் செய்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அந்த உணர்வுள்ளதான இருதயம். உணர்வை அழித்து விடக்கூடாது. ஒரு உணர்வு இருக்குன்னா, பாவம் செய்துதான ஒரு உணர்வு இருக்குன்னா நாம் ஆண்டவரோட இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லை பாவம் செய்து அந்த உணர்வு போயிருச்சுன்னா நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம்னு அர்த்தம். அழுது புலம்பி எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:6. போதும். இங்க பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது ஆமென் இவ்விதமாக சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்போ இதுவரைக்கு பாவத்துக்கு ஊழியம் செய்தோம். அதுக்கு அர்த்தம் என்ன? பாவத்திற்கு அடிமையாயிருந்தோம், பாவம் செய்கிறவர்களாயிருந்தோம், பாவம் பண்ணாம வாழ முடியாத ஒரு உடன்படிக்கையா இருந்தோம், பாவத்தோடு பண்ணின உடன்படிக்கை கூடியவர்களா இருந்தோம். இனி நாம் அதற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. இப்போ பாவம் சரீரம், இந்த சரீரத்தில் நாம செய்கிற பாவம், இந்த சரீரம் ஒளிந்து போகணும், இந்த சரீரம் அழிக்கப்பட்டு போகணும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ பழைய மனுஷனாகிய பாவமாகிய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இப்போ கவனிங்க, இப்போ பழைய மனுஷன் ஒளிந்து போனான், பழைய மனுஷன் அழிக்கப்பட்டு போனான். இங்கே பழைய மனுஷன் என்பது பாவ மனுஷன், அழிக்கப்பட்டு ஒளிந்து ஒன்றுமில்லாமல் போனான். இப்போ ஒரு புது மனுஷன் நமக்குள் உருவாகி இருக்கிறான்.
இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஸ்தோத்திரம், நான் முக்குவது பழைய மனுஷன். புரியுதா? புதைக்கப்படுறான். பழைய மனுஷன் புதைக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு புதிய மனுஷன் நமக்குள் உருவாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த பாவ வாழ்க்கை அழிக்கப்பட்டு ஒரு புதிய ஒரு சரீரம் நமக்கு உருவாகணும். அதான் பழையவையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். அதான் ஒரு நாளைக்கு சொன்னேன், சிலுவையில் அறையப்பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து அதுக்கு திரும்ப அது தலை தூக்குறதுக்கு அதுக்கு முடியாது. இயேசுவை தவிர வேற யாரும் சிலுவையில் அறையப்பட்டால் வர முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த பாவ மனுஷனை நாம் சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ பாவ மனுஷன் மரித்தான்னா ஸ்தோத்திரம், அவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. 11வது வசனத்தை பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ அப்படியே நாம் எதற்கு மரித்தோமாம்? பாவத்திற்கு மரித்தோம், சாபத்திற்கு மரித்தோம். இனி ஸ்தோத்திரம், மரித்தது ஒன்று உயிர்த்தல் அதிகாரம் உண்டா? இல்லை. மரித்தது ஒன்று உயிர்த்தல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலை வச்சார். எதை? லாசரு உயிர்த்தலை வச்சார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாய் உயிரிடைய செய்தார். புரியுதா? அவர் செய்கிற கிரியை. ஆனா ஒரு மனுஷன் மரிச்சான்னா, ஒரு மனுஷன் இறந்தான், அவன் தானாக எழும்பி வர முடியாது. தானா எழும்பி வர ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் மரிச்சாலும் எழும்ப முடியும். அவர் மட்டும்தான் புதைத்தாலும் எழும்பி வர முடியும். அல்லேலூயா. அறையப்பட்டாலும் எழும்புவார். என் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தோத்திரம், மரிக்கப்பட்டவனுடைய முழுவதும் முடிந்தது போல ஸ்தோத்திரம், நம்முடைய பாவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம் பாவத்தில் மரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக. இப்ப பாவத்துக்கு மரித்து இப்ப யாருக்கு பிழைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அவரோடு வாழும்படியாய் பிழைத்திருக்கிறோம். அவரோடு நடக்கும்படியாய் பிழைத்திருக்கிறோம். அவருடைய ஸ்தோத்திரம் நல்ல பொக்கிஷங்களை எடுத்து அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாய் நாம் பிழைத்திருக்கிறோம். அவருக்காக ஸ்தோத்திரம் எதையாகிலும் செய்யும்படியாய் பிழைத்திருக்கிற நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களுக்காக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நம்முடைய அவயவங்கள் இனி அநீதியின் ஆயுதங்கள் அல்ல, பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆயுதம் இல்லை. ஒரு நாளைக்கு நம்முடைய அவயவங்கள் எல்லாம் பாவத்தின் ஆயுதங்களாக இருந்தது. பாவம் செய்ய ஏவுகிற ஒரு ஆயுதங்களாக இருந்தது. நம்முடைய கை பாவம் செய்தது, நம்முடைய கண் பாவம் செய்தது, நம்முடைய செவிகள் பாவம் செய்தது, நம்முடைய வாய்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினது, நம்முடைய கால்கள் தேவையில்லாத இடங்களுக்கு போனது. அப்போ அவயவங்கள் இப்ப எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அநீதியான ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்தோம். அடுத்து சொல்லிருக்கு, ஸ்தோத்திரம், ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. நாம இப்ப பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். விளைத்திருக்கிறவர்களாக ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ நீதி செய்கிற ஆயுதங்கள், நீதியாய் நடக்கிற ஆயுதங்கள், நீதிமான்களாய் வாழுகிற ஆயுதங்கள். ஸ்தோத்திரம், பாவம் என்றாலே வெறுக்கிற ஒரு ஸ்தோத்திரம் நல் பரிசுத்த சிந்தை என்கிறதான ஆயுதம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும் என்கிறதான சிந்தை என்கிறதான நல்ல ஆயுதம், நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். கையில வேதத்தை எடுக்கணும். ஸ்தோத்திரம், முன்னே நாம் வேற எதையெல்லாம் எடுத்திருப்போம், இன்னைக்கு கையில வேதத்தை எடுக்கணும்.
கால்கள் வேற எங்கேயோ போயிருக்கும், இன்னைக்கு ஆலயத்துக்கு வரணும். காதுகள் வேற எதையெல்லாமோ கேட்டிருக்கும், இன்னைக்கு தேவ வார்த்தையை கேட்கணும். கண்கள் வேற எதையெல்லாமே பார்த்திருக்கும், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். சிந்தனைகளை வேற எதையெல்லாமோ ஏற்றி வைத்திருப்போம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்கணும். இதை நாம் செய்யும் போது நாம் எல்லாரும் நீதியின் ஆயுதங்களாய் மாறுவோம். லேலூயா. அப்ப நாம் நீதியின் ஆயுதங்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து யோவான் 8வது அதிகாரம் நீங்க 46வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிங்க யோவான் 8:46. யார் சொல்லப்படுத்தக்கூடும்? இங்கே போதும், இயேசு சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களில் யாராவது என்கிட்ட ஒரு பாவம் உண்டு என்று யாராவது என்ன குற்றப்படுத்த கூடுமான்னு. நாம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்சோம்னா அங்கே இயேசுவை குற்றப்படுத்தும்படி நாம எதையுமே பார்க்க முடியுமா? அவர் ஒரே இடத்துல கோபப்பட்டார், எங்க? தேவாலயத்துல சாட்டை எடுத்து அடிச்சார். அது நியாயமான கோபம். சபையில வந்துட்டு தேவையில்லாத காரியம் விற்கிறவங்க கொள்ளுகிறவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவர் சாட்டை எடுத்தார். அப்போ இயேசு பாவம் உண்டு என்று யாரும் சொல்ல முடியாது. அதே இதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 பார்த்தீங்கன்னா, பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். பாவம் செய்யாதவர், பாவத்திற்கு உடன்படாதவர், பாவத்தை செய்ய யாருக்கும் இடம் கொடுக்காதவர், பாவம் செய்ய தூண்டாதவர், இப்ப நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன ஆனாரா? பாவமாயிருக்கிறார், சாபமாயிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் சிலுவையில் தரித்திரனானார். அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் பாவம் அறியாதவர். ரோமர் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றார்கள். இப்ப பாருங்க, பாவத்துக்கு மரித்தவர்கள். இப்ப நாம வந்துட்டு பாவி அல்ல, ஆனா பாவம் எல்லாருடைய வாழ்க்கையில வரும், அது டெய்லி மன்னிப்பு கேட்கணும். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இப்ப பாருங்க, நாம எல்லாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். இப்ப யாரா? நீதிமான்கள் என்கிறதான பட்டமுடையவர்கள், நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். எப்படி? இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்ப இலவசமாய் கர்த்தர் தருகிற ரட்சிப்பு, இலவசமாய் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிப்பை கொண்டு நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. அப்போ அந்த விசுவாசத்தை கொண்டு கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொண்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 4:25 வாசிங்க. இருக்கிறார். இங்க பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நம்முடைய பாவங்களுக்காக, நீங்கள் நானும் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இப்ப என்ன பண்ணியிருக்கிறாராம்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. அப்போ அவர் பாவத்திற்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக 3 ஆணியிலே தொங்கினார், நம்முடைய பாவங்களுக்காக முட்கிரீடம் சூட்டப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக விழாவிலே குத்தப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவன் சொத்து துப்பப்பட்டார். ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினாங்க இயேசு கிறிஸ்துவ. ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக, அங்க தெளிவா இருக்கு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் இப்போ நம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழும்பப்பட்டிருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் சொன்னார்ல. இப்போ பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார், இப்போ நம்முடைய பாவத்திற்காக, இப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்படணும். நாம் பாவிகளாய் வாழ்ந்து பாவத்திலே மரிக்க கூடாது. நாம் பரிசுத்தவான்களாய் நடந்து நீதிமான்களாக்கப்பட்டு பரலோகத்திற்கு போகணும் என்கிறதற்காகவே இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ அவர் மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு, இன்னைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் நீதிமான்களுக்கப்பட இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்.
நாம் பரிசுத்தவான்களாய் மாற இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். நீதிமான்களாய் வாழ்வோம். கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வாராக. இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை தியானித்தோம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென். பாவம் மூடப்பட்டவர்கள், அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்களாய் இருப்போமாக. கர்த்தர் இந்த கிருபையை இன்னும் கடைசி வரை நமக்கு தந்து நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.